ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஷ் லாக்ஸ்டர். இன்றைக்கி வந்து என்னோடய செகண்ட் பர்த்டே ஃபங்க்ஷன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு லிட்டிலாக ஃபங்க்ஷன் நடத்த போகிறோம். நீங்களும் அதை பார்க்க போகிறீங்க, என்ஜாய் பண்ண போகிறீங்க. லைனாக அப்படியே ஒருத்தராக வந்துருந்தாங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு. பர்த்டே ஃபங்க்ஷனில் ஆஸ் யூஷுவல் கேக்கு, சாக்லேட்டு, அவங்களும் கிஃப்ட் கொண்டு வந்தாங்க. நானும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த பர்த்டே பார்ட்டிக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் 5 to 6 வரைக்கும் நான் ரெகுலராக விளையாட போயிடுவேன். அதனால் 10 பேர் வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. முக்கியமான இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் வந்து கேக் கட்டிங் பண்ண வேண்டியது தான். எல்லோரும் வந்துட்டு நீங்களே பார்ப்பீங்க. எல்லோரும் வந்துட்டாங்க. அப்படியே கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஜூஸு, பப்ஸு, கேக் கட் பண்ணி கொடுத்தோம். எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இதோ லைனாக உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன கிஃப்ட் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கும் யாராச்சும் வந்தாங்கன்னா, பெரியவங்க, சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்ச கிஃப்ட்லாம் தாங்க. இந்த ஹேபிட் எங்கள் மம்மி கிட்டேருந்து தான் வந்துச்சு. அது நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். கேட்ரேஜ் பாலா, சாக்லேட் காஃபி, கேட்ரேஜ் பாலா, சாக்லேட் காஃபி. ஓ வாட் அன்பாக்சிங். எல்லாரும் எனக்கு கிஃப்ட் கொடுத்து முடிச்சோன்னா நான் அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கிஃப்ட்லலாம் ரிட்டன் கிஃப்டில் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு மினியன்ஸ் பவுச்சுக்குள்ளார ஒரு டிக் பென்சில், ஸ்கேல், எரேசர், ஷார்ப்னர், ஒரு பென் எல்லாமே அந்த மினியன்ஸ் பவுச்சுக்குள்ளார செட்டாக கொடுத்துருந்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறமா ஒருத்தராக எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம்னாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தோமே அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அந்த மாதிரி பார்க்கணுன்னா இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன, நான் எப்போவுமே சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். Keep smiling, be happy always, be patient, whatever happened, it will change one day. Thank you.